பிரைஸ்லாம். இது இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் 1 யோவான் 3:3. 1 யோவான் 3:3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இதோ இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். ஹல்லேலூயா. தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான் அப்படின்னா என்ன? நம்மளை நாம் சுத்திகரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட நம்பிக்கை இருப்பதுனால அதை முன்னாடி வசனம் 2வது வசனத்தை படிப்போம். 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தன்னை சுத்திகரிக்கணும் அப்படிங்கிற காரியத்தில் எதுக்காக அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கைங்கிற போது அந்த 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கு அவரை தரிசிக்கிற போது, அவர் வெளிப்படும் போது, அவரை பார்க்குற போது, அவர் இருக்கிற வண்ணமாக நம்ம பார்க்கிற போது நம்மளும் அப்படியே இருப்போம் என்றபடியாய் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அடுத்த வசனம் அதை தான் சொல்லுது. இப்படிப்பட்டதான ஒரு நம்பிக்கை இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? அவர் சுத்தமாக இருக்கிறது போல நானும் பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவரை தரிசிக்கிற போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நம்ம இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே இருக்கணும்னா அவர் எவ்வளோ பரிசுத்தமுள்ளவராக சுத்தமுள்ளவராக இருக்கிறாரோ அப்படி நான் சுத்தமுள்ளவனாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது, தன்னை அதுக்காக நீங்கள் சுத்திகரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய மாட்டார், நம்மளை நம்ம சுத்திகரித்து கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம். தேவனுக்கான பல காரியங்கள் கூட செய்யலாம். ஹல்லேலூயா. ஆனால் எந்த அளவுக்கு அவரை தரிசிக்கிற போது அவர் இருக்கிற வண்ணமாக நான் பரிசுத்தமாக இருக்கணுங்கிற காரியத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது சில நேரங்களில் கேள்விக்குறி. ஆமென். ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணான்னா, ஒரு நல்ல வெள்ளையேங்கிற ஒரு சட்டை போட்டிருந்தான். இல்லையா? ஆனால் அந்த வெள்ளைன்னு போட்டிருக்கிற சட்டைக்குள்ளே பழைய அழுக்கு சட்டை, நார்ன சட்டை அதை தான் போட்டிருக்கான். அதுக்கு மேலே இந்த வெள்ளை சட்டையை போட்டிருக்கான். ஹல்லேலூயா. இது மாதிரி தான் பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை. அப்படின்னா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன்னு இருக்குவோம், என்கிட்ட இருக்கிற கோபமோ சுவாபமோ அது எல்லாம் உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஹல்லேலூயா. அது ஒன்றும் மாற்றமே இருக்காது. ஆமென். அப்போ அந்த பிச்சைக்காரனை போல் எனக்குள்ள அழுக்கு மண்டி இருக்குது, அழுக்கான சட்டை, மேலே ஆனால் வெள்ளையேங்கிற சட்டை, பரிசுத்த சட்டை. ஹல்லேலூயா. இந்த கோலத்தோட நான் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஆமென். அவர் சுத்தமாக இருக்கிறது போல் நான் சுத்தமாக இருக்கணுமே. ஹல்லேலூயா. அப்போ என்ன, நான் சுத்திகரிக்கிற காரியத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதை நான் அறிந்தவனாக புரிந்தவனாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த பரிசுத்தங்கிறது எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்னா, எபிரேயர் 9:23 பார்ப்போம். எபிரேயர் 9:23. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது.
பரலோகத்தில் உள்ளவைகள் எவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா என்ன? பரலோகத்தில் உள்ளதுக்கு சாயலாக இந்த பூமியில் இருக்கிறதெல்லாம் ஏன்னா இப்படிப்பட்ட பலியினால் அது எப்படிங்கிறத முன்னாடி வசனம் பார்ப்போம். பரலோகத்து திரும்பி 23 போடுங்க. ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறாரு? பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது தாமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் ஏதாவது அசுத்தம் இருக்குதா? ஹல்லேலூயா. பரலோகத்தில் உள்ளதும் விசேஷித்த இவைகளிலும் விசேஷித்த ஆமென். இவைகளுங்கிறது எவைகளுங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனால் நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டியது என்னன்னா, பரலோகத்தில் உள்ளவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்குமா? அங்கே பரிசுத்தமானதில் ஏதாவது குறைவு இருக்குமா? ஹல்லேலூயா. குறைவு இருக்குன்னு தான் வேதம் சொல்லுது. ஆமென். இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே அப்படிங்கிற போது இப்போ 22வது வசனத்தை பார்ப்போம். 9:20 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென். மன்னிப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே காரியம் என்ன? இங்கே இந்த இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிற காரியம் பழைய ஏற்பாடில் எப்படின்னா, ஒருத்தர் பாவம் செஞ்சான்னா ஒரு ஆட்டையோ அது கண்ணுக்குட்டியோ கொண்டு வந்து ஆசாரியன்ட்ட கொடுப்பான். அதை அவங்க பலி செலுத்தி அந்த இரத்தத்தை பலிபீடத்தில் தெளிக்கிற போது இவனுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இதுதான் பழைய ஏற்பாடு ப்ரொசீஜர். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது? இதை விட மேலான ஒரு பலி வேணும். எதுக்கு வேணும்னா பரலோகம் பரிசுத்தமாக்கப்படணும். ஹல்லேலூயா. பரலோகம் ஏன் பரிசுத்தமாக்கப்படணும்? அந்த கலகம் செய்த தூதர்கள்னாலே அங்கமும் பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டுடுச்சு. ஹல்லேலூயா. அந்த கலகம் செய்த தூதர்னால பரலோகத்திலையும் சில பரிசுத்த குலைச்சல் ஏற்பட்டபடியினால இங்கே முன்னாடி படித்தது போல மாதிரியாக இங்கே பலி செலுத்துகிறோம். இந்த பலியில் ஆடு மாடை பலி செலுத்துகிறோம். ஆனால் இந்த இரத்தம் வந்து பரலோகத்தை பரிசுத்தப்படுத்த முடியாது. இதை விட மேலான ஒரு பலி தேவை. அந்த மேலான பலி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ஏன்னா பரலோகத்தில் அவர் அதுக்காக பூமிக்கு வந்து தன் இரத்தத்தை சிந்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்குமாக ரெண்டையுமே சுத்திகரிக்கும்படியா. பரலோகத்தில் ஏன் சுத்திகரிக்க முடியாதான்னா இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பரலோகம் எப்படிப்பட்டதுன்னா இரத்தமும் மாமிசமும் இரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன? பரலோகத்தில் ஆவியாக தான் எல்லாம் இருப்பாங்களே ஒழிய பரலோகத்தில் இரத்தம் உள்ளவங்களா மாமிசம் உள்ளவங்களா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இரத்தம் தான் ஒரு பாவத்தை பரிசுத்தமாக்க முடியும், ஒரு காரியத்தை கழுவ முடியும், பாவத்தை கழுவ முடியும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அந்த இரத்தத்தை சிந்தினவராக அதோட தானே பரலோகத்துக்கு போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அந்த காரியத்தை அதை தான் வேதம் சொல்லுது. அங்கே கொஞ்சம் குறை அப்படியாய் பரலோகத்தை சுத்திகரிக்கும்படியாய் 23வது வசனம் பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆமென். அப்போ அந்த காரியத்தை செய்யும்படியா ஆண்டவர் அங்கே போகிறவராக இருக்கிறார். இப்போ நமக்கு என்ன, இன்னைக்கு இவ்வளவு பெரிதான ஒரு காரியத்தை தேவன் செய்கிற போது அவருக்கு ஒப்பாக அவரை பார்க்குற வண்ணமாக நான் இருக்கிறேன்னா நான் எந்த அளவுக்கு பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும். ஆமென். எந்த அளவுக்கு என்ன நான் சுத்திகரிக்கிற காரியத்தை நான் செய்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கொலேசியர் 1:20 பாருங்கள். கொலேசியர் 1:20 கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி
பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கினார். இந்த வார்த்தையோட இந்த வசனத்தோட அர்த்தம் இப்போதான் புரியும். ஆமென். அவர் சிந்தின இரத்தத்தினால தேவன் தாமே அந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் தமக்கு ஒப்புரவாக்கினார். எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. ஆமென். அப்போ நம்ம ஜெபிக்கிற போது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாகன்னா, பரலோகமே பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு காரியத்தை செய்கிற போது இங்கே பூலோகத்தில் இருக்கிற நானும் தானே என்ன பரிசுத்தமாக்குகிறவனாக இருக்கணும். ஏன்னா அவரை தரிசிக்கிற போது அவர் இருக்கிற வண்ணமாக நான் இருக்கணும்னா எனக்குள்ள பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான், நான் சுத்திகரிக்கப்பட்டால் மட்டும்தான் நான் அவரை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நான் இங்கே எப்படி பரிசுத்தத்துக்குள்ள சுத்திகரிப்புக்குள்ளாக நான் கடந்து செல்ல முடியும்? எல்லா கரையுமே எல்லாமே சரி பண்ணிடாது. ஹல்லேலூயா. ஏதா எல்லா கரையுமே ஏதோ ஒரு பொருள் மட்டும் எந்த கரையாக இருந்தாலும் நீக்குன்னு இல்லை. அந்தந்த கரைக்கு தகுந்தது அதுக்கான இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்தந்த கரை தீரும். ஹல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம எப்படி நம்மளை சுத்திகரித்து கொள்வதுங்கிற காரியத்தை தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம், ஆத்மாவை எப்படி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:22 பாருங்கள். 1 பேதுரு 1:22. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஆமென். ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து. ஆத்மா எப்படி சுத்திகரிக்கப்படும்? சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சாதான் ஆத்மா பரிசுத்தமாக்கப்பட முடியும், சுத்திகரிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு மேட்டிமை இருக்குமானா உன் ஆத்மா சுத்திகரிக்காது. ஹல்லேலூயா. உன் ஆத்மா சுத்திகரிப்புக்குள்ளே வரணும்னா அங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற காரியம் அவசியம். ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது. ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதுன்னா என்ன? நான் சபைக்கு வர்றேன், தவறாமல் வரேன், இந்த காரியத்தை செய்கிறேன், அந்த காரியத்தை செய்கிறேன், இதெல்லாம் சரிதான். ஆனால் ஆவியினாலே சுத்திகரிக்கப்படணுங்கிற காரியத்தில் சபை கூடி வர்றதை விட்டு விடாதிருப்பாயாக அப்படிங்கிறதுல நான் சபைக்கு வந்தால் மட்டும் நான் சுத்திகரிக்கப்படுவேன்னா அப்படின்னா அந்த வார்த்தையின்படி அப்படி அல்ல. ஆவியினாலே நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும்னா சபைக்கு வர்றது காரியம் மட்டுமல்ல, சபையில் வருகிற போது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். இதுதான் ஆவியில் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது. நான் தவறாமல் இங்கே உட்கார்றது மாமிசத்தில் கீழ்ப்படிவது. சபைக்கு தவறாமல் உட்கார்ந்து இருப்பது மாமிசத்தில் கீழ்ப்படிவது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நான் கீழ்ப்படுகிற போது அதுதான் ஆவியில் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியமாக வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:1 என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஆமென். நம்ம இந்த இடத்துக்கு வருகிற போது, சபைக்கு வருகிற போது நம்ம எதேச்சியாக வரல. தேவனால் முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்காக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்படிங்கிற போது எந்த வார்த்தையாக இருந்தாலும் அது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை, அதுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவியில் கீழ்ப்படுகிற காரியம். ஆமென். தேவனுக்கு சித்தம் இல்லைன்னா அல்லது அந்த காரியங்கள் எனக்கு தேவை இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். இது வேற ஒருத்தருக்கு தேவைன்னா அவர் தான் வந்திருப்பார், நான் வந்திருக்க மாட்டேன். ஆனால் எனக்கும் தேவையாக இருக்குன்னா அந்த வார்த்தை என்ன நோக்கி வருகிற போது அந்த வார்த்தை எனக்கும் தேவையானது தான். ஆமென்.
அப்போ நான் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக, ஏன் மிகுந்த ஜாக்கிரதையாகன்னு சொல்லுது? இந்த மிகுந்த ஜாக்கிரதைங்கிற காரியத்தில் நான் கவனக்குறைவாக இருப்பேனானா, அல்லது அசட்டையாக இருப்பேனானா, அல்லது இது எனக்கு இல்லை அவனுக்குன்னு என்று இருப்பேனேயானா வரப்போகிற பாதிப்பை உன்னால் தாங்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா முன்னாடியே அவர் எச்சரிக்கை கொடுக்குறார், நீ கேட்டதை ஜாக்கிரதையாக அதுக்கு கீழ்ப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த ஜாக்கிரதைங்கிற காரியத்தில் நான் குறைவுபடுகிற போது அது என் வாழ்க்கையில் சில பாதிப்பை உண்டு பண்ணுது. ஹல்லேலூயா. என்ன அவர் தவிர்க்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. பாதிப்பு உண்டு பண்ணுகிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு தேவன் என் ஆத்மாவை சுத்திகரிக்கும்படிக்காக, ஹல்லேலூயா, எந்த வார்த்தை தேவனுக்கிட்டேருந்து வருதோ அந்த வார்த்தைக்கு நான் முழுமையாக கீழ்ப்படுகிற போது தான் ஆத்மாவை நான் சுத்திகரிக்க முடியும். ஆவியிலே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற போது மட்டுமே நான் என் ஆத்மாவை சுத்திகரிக்கப்பட முடியும். ஆமென். வேறு எந்த காரியத்தினாலும் ஆத்மாவை சுத்திகரிக்க முடியாது. ஏன்னா தேவன் என் ஆத்மாவை சுத்திகரிக்கும்படிக்காக அவர் சொல்லுகிற ஆலோசனையை, அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் கீழ்ப்படுகிற போது என் ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது. ஆமென். ரெண்டாவது, இருதயத்தை சுத்திகரிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடி 15:9. அப்போஸ்தலர் நடபடி 15:9. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். ஆமென். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறவனாக நம்புகிறவனாக இருக்கணும். ஆமென். எந்த காரியத்தை? தேவன் எனக்கு சொல்லுகிற காரியத்தை. ஹல்லேலூயா. இப்படி செய், இப்படி நட என்றபடியாக ஒரு காரியத்தை எனக்கு வருகிற போது நான் அதை விசுவாசிக்கிற போது தான் என் இருதயம் சுத்தமாகும். ஆமென். அதற்கு நான் கீழ்ப்படுகிறவனாக, அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிற போது, அதை நம்புகிறவனாக இருக்கிற போது, ஏன்னா இந்த விசுவாச குறைவு தான் இருதயத்தை மாசுபடுத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாச குறைவு இருதயத்தை மாசுபடுத்துகிறதாக இருக்கிறது. ஏன்னா அதுக்கு எதிராக நம்ம செயல்படுவோம். ஆமென். எனக்கு வந்த வார்த்தைக்கு எதிராக, நான் கேள்விப்பட்ட காரியத்துக்கு எதிராக, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவரை குறித்ததான ஒரு விசுவாசம், ஆமென், எனக்கு குறைவுபடுகிற போது என் இருதயம் அசுத்தமாகிறது. ஆமென். அப்போஸ்தலர் நடபடி 14:27. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடிவர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து. ஆமென். அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்தார். ஹல்லேலூயா. அவர் மேலே நம்பிக்கை வரும்படிக்கான ஒரு காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. இப்போ அவர் மேலே நம்பிக்கை வரும்படியா விசுவாசத்தின் கதவை அவங்களுக்கு திறக்கிற போது அந்நிய தெய்வத்தை வழிபடுகிற காரியத்திலிருந்து வெளியே வர்றாங்க. ஆமென். எது தேவனுக்கு பிடிக்காதோ அந்த காரியத்தெல்லாம் அவங்க செய்யாது இருக்கிற போது அவர் இருதயம்தானே அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் பரிசுத்தமாக்கப்படணும்னா நான் எந்த அளவுக்கு கர்த்தரை நான் விசுவாசிக்கிறவனாக, நான் நம்புகிறவனாக இருக்கிறேன். அந்நிய தெய்வங்கிற ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி அப்படி அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த, ரட்சிப்புக்குள்ளாக வந்த ஒவ்வொருவரும் தானே தேவன் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசிக்கிறவனாக, நம்புகிறவனாக இருக்கணும். ஆமென். அது ஏதோ பேசுகிறாரு, இது நமக்கு இல்லை என்றபடியாக நான் நினைக்காதபடி நான் அதை விசுவாசிக்கிறவனாக, நான் நம்புகிறவனாக இருக்கிற போது தான் என் இருதயம் சுத்திகரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 51:10 தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க. சங்கீதம் 51:10. சங்கீதம் 51:10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அது புரியுது. நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னா என்ன?
இந்த நிலவரமான ஆவி எனக்குள்ளே இல்லைன்னா எனக்கு அங்கே விசுவாசம் இருக்காது. நான் குந்தி குந்தி நடப்பேன். ஹல்லேலூயா. ஒரு நிலையான ஆவி எனக்குள்ளே இருக்கணும். ஆமென். எனக்குள்ள ஒரு நிலையான ஆவி இல்லைன்னா நான் வெதுவெதுப்பானவனாக இருப்பேன். குளிரும் இல்லை அனலும் இல்லாதபடியாக இருப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் தாவீது கேட்குறார், தேவனே சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டியும், அதே வேளையில் ஒரு நிலவரமான ஆவியை கொடும், உங்கள் மேலே விசுவாசமாக நிலைச்சிருக்கும்படியான ஒரு ஆவியும் கொடும். இல்லைனாக்க நான் என்னுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் போகும், மாசுபடிந்து போகும். ஹல்லேலூயா. அவள் இந்த நாளில் கர்த்தருக்குள்ளாக நான் என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்குகிறவனாக இருக்கணும்னா ஒரு நிலவரமான ஆவி தேவை. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு ஓடுகிற காரியம் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக முழுவதுமாக கர்த்தரை நம்புகிற ஒரு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் மட்டும்தான் நான் என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கும். ஆமென். மூன்றாவது, மனசாட்சியை சுத்திகரிக்கணும். எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14 பாருங்கள். எபிரேயர் 9:16. ஏனென்றால் எங்கே 14:14. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையிலிருந்து சுத்திகரிக்கணும். செத்த கிரியைனா என்ன? என்னைக்கோ எப்பையோ செய்த பாவமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு செய்த ஒரு துரோகமாக இருக்கலாம். இன்றைக்கி நான் ரட்சிப்புக்குள்ளே வந்தும் நான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவன் அதையெல்லாம் மன்னித்தவராக இருக்கிறார், நம்மளை பரிசுத்தமாக்கினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மனசாட்சியில் அந்த குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவருக்குள்ளாக வந்த பிறகு பழைய காரியம்தான் என்னை பின்தொடருதோ, நான் அன்னைக்கு செஞ்ச பாவத்தினால தான் இன்னைக்கு எனக்கு பிரச்சனை வருதோ என்றபடியாக நாம் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமென். மனசாட்சியை அவர் சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மனசாட்சியை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறபடினால வேதம் என்ன சொல்லுது, ஏன் எதனால் அதை அப்படி சுத்திகரிக்கிறார்? அதுவும் ரோமர் 4:7-8 பார்ப்போம். ரோமர் 4:7-8. ரோமர் 4:7-8. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். ஆமென். எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லுகிறார். ஏன் இந்த காரியத்தை சொல்கிறார்? எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ. ஏன் அப்படின்னா, ஏன் மூடி வைக்கிறார், ஏன் மன்னிக்கிறார்? நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியா. அதை தான் அந்த 14வது வசனத்தில் சொல்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையில் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்டிமேட் ரிசல்ட் என்ன? உன் மனசாட்சியிலிருந்து நீ செய்த பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கும்படிக்காய். ஆமென். அவர் அந்த பாவத்தை எண்ணாது இருக்கிறவராக இருக்கிறார். அதை மற்றவங்களுக்கு தெரியாமல் மூடி போடுறவராக இருக்கிறார். ஏன் மூடி போடுறார்? நீ நாளைக்கு 10 பேர்த்துக்கு முன்னாடி போய் நீ ஊழியக்காரனாக நிற்கணும்னா உன் பாவங்கள் மூடப்பட்டதாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் மூடப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன் மூடப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. தேவன் அந்த பாவத்தை, நான் செஞ்ச பாவத்தை மூடிட்டாருங்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் ஏன் மூடினார்னு தெரியல. அவர் மூடினதோட காரியமே அவருக்கு ஊழியம் செய்யும்படிக்காய். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை மனசாட்சியும் தானே சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசையா இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிற காரியத்தை எப்படி நான் செய்யறது? ஏசையா 1:18 படிங்க. ஊழியம் செய்வதன் வழியாக. ஆனால் ஊழியம் எப்படி செய்யறது? ஆமென். ஏசையா 1:18 படிப்போம். ஏசையா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும்,
அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆமென். உங்கள் பாவங்கள் சிவப்பா இருந்தாலும் சரி, ஆமென், உறைந்த மலையைப் போல நான் மாற்றுவேன், அது வெண்மையாகும். இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆகும். ஆமென். ஏன் இப்படி மாத்துறாரு? யாருக்கும் தெரியாமல் மூடுறாரு? அதை முன்னாடி வசனம் படிங்க, 17, எப்படி அதை செய்வார்னு. நன்மை செய்ய படியுங்கள், ஆமென். நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். இந்த மாதிரி ஊழியம் இருக்கிற போது தான் உன் மனசாட்சியை சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களை எல்லாம் தானே அவர்களுக்காக நான் ஊழியம் செய்கிற போது நான் செஞ்ச பழைய பாவங்களுடைய காரியமெல்லாம், என் மனசாட்சி என்னை குத்தும்படியாக இருக்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அதை மாற்றி போடுகிறார். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆட்டோ சங்கர் அவர் செஞ்ச பாவங்கள் காரியங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூரில் ஒரு ஏரியாவில் போனீங்கன்னா ஆட்டோ சங்கர்னா கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே எப்படி மதர் தெரசா செஞ்சது போல் ரோட்டில் கிடக்கிறவங்கெல்லாம் பலவிதமான வியாதியில் பிரச்சனையில் நெருக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் தூக்கிக்கிட்டு போய் அவர் அங்கே வச்சு ஒரு இடத்துல வச்சு அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு நல்ல காரியத்தை செய்கிறார். ஒரு காலத்தில் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த ஆட்டோ சங்கர், ஆமென், இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். இதை தான் வேதம் சொல்லுது. அந்த மனசாட்சி சுத்தமாக்கப்படணும்னா உங்கள் செக்கச்செவேன்னு இருக்கிற பாவங்கள் எல்லாம் தானே பஞ்சை போல பனியை போல வெண்மையாகணும்னா நீ செய்ய வேண்டியது என்னன்னு அதுக்கு தான் அது வசனம் சொல்லுது. நீ நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையும் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். அப்போ இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தேடித்தானே நான் அவர்களுக்கான ஒரு காரியத்தை செய்கிற போது நான் அன்னைக்கு எவ்வளோ பாவத்தை செஞ்சிட்டேன், எவ்வளோ துரோகத்தை செஞ்சிட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் இதை செய்வதன் வழியாக தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்றபடியாய் தேவன் தாமே நம்மளை மனசாட்சியை பரிசுத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4வது காரியம் ஆவியை சுத்திகரிப்பது. 2 கொரிந்தியர் 7:1. ஆத்மாவை சுத்திகரிக்கிறத பார்த்தோம், இருதயத்தை சுத்திகரிக்கிறத பார்த்தோம், மனசாட்சியை எப்படி சுத்திகரிக்கணும்னு பார்த்தோம். இப்போ ஆவியை சுத்திகரிப்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7:1. 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோടെ பூரணப்படுத்த கடவோம். ஆமென். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோടെ பூர்ணப்படுத்த கடுவோம். ஆமென். எப்படிப்பட்டதான வாக்குத்தத்தம்? அது 2 கொரிந்தியர் 6:16 படிங்க, 16 18 வரையிலும். 2 கொரிந்தியர் 6:16. 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். அடுத்தது ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நீ எனக்கு பிள்ளைங்களாக இருப்பீங்க. ஆமென். உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 17 என்ன சொல்கிறார்? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். எவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போகணும்? எவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போகணும்?
எங்கெங்கே சடங்காச்சாரம் பண்ணுறாங்களோ, எங்கெங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணுறாங்களோ அவங்கள விட்டு நீ பிரிந்து போய், ஹல்லேலூயா, நீ அவங்கள விட்டு நீ பிரிந்து இருக்கிற போது தான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எனக்கு பிள்ளைகளாக இருப்பீங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் ஆவியில் நான் சுத்திகரிக்கப்படணும்னா எந்தெந்த காரியத்தை நான் விளக்க வேண்டுமோ அதெல்லாம் நான் விளக்குகிறவனாக இருக்கணும். ஆமென். எந்தெந்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாததோ அதையெல்லாம் நான் விட்டு விலகிறவனாக இருக்கிற போது தான் நம்ம சுத்திகரிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா சுத்திகரிக்கப்பட முடியாது. ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் ஆஃபீஸில் வேலை செய்கிற போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை நடக்கும். அது என்னன்னா பிரச்சனை அங்கே என்னன்னா, நான் உட்காந்துருக்கிற டேபிளுக்கும் பக்கத்தில் தான் அவங்க பூஜை அறை. இப்போ அவங்க எல்லாம் நின்று பூஜை பண்ணுகிற போது அங்கே நான் உட்காந்தே தான் இருப்பேன். சில பேர்த்துக்கு ரொம்ப கொஞ்சம் எரிச்சல் தான், ஒரு கஷ்டம்தான். ஏன்னா நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு மரியாதைக்காவது எந்திரிக்கிறது இல்லையா, வெம்பாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நான் எந்திரிக்க மாட்டேன். நான் எந்திரிக்காமல் தான் உட்காந்துருப்பேன். அவங்க தெரியும், அவங்களுக்கு எனக்கு அந்த பூஜை இதெல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க, எனக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போ காரியம் என்ன, நான் அவங்கள்ட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிறத தேவனுக்கு நான் காண்பிக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த காரியத்திலிருந்து என்னை பிரித்து நான் காமிக்கணுமே. ஆமென். அதை தான் இங்கே வேதம் சொல்லுது. நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கணும்னா அவர்களிடத்திலிருந்து நீ பிரிந்து இருக்கணும் அப்படிங்குது. ஹல்லேலூயா. நான் அவங்க கோச்சுக்குவாங்களே, அவங்க மனசு வருத்தப்படுவாங்களேன்னு நான் நினைக்கிறது சரியா, கர்த்தர் கோச்சுக்குவாரே அவர் வருத்தப்படுவாரேன்னு நினைக்கிறது சரியா? இங்கே இருக்கிற 10 பேர்த்தை விட எனக்கு கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் கோச்சுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் மனசு வருத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அதை தான் பார்க்கணும், சூழ்நிலைகளை பொறுத்து. ஆமென். சூழ்நிலைகள் எந்த விதத்தில், அதாவது நீ செய்கிற காரியம் எல்லாத்துக்கும் தேவனுக்கான சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதை முன்னாடி ஒரு காரியத்தை நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். அவங்க வீட்டில் அவருக்கு கணவன் மட்டும் ரட்சிக்கப்பட்டார், மனைவி ரட்சிக்கப்படல. திடீர்னு அன்றைக்கி இவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு வர்றார். அந்த நேரம் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, கொலு வச்சுருக்குறாங்க. கொலுன்னு பொம்மைலாம் நிறையா வச்சு சுண்டல் கொடுப்பாங்க சாயந்தர நேரத்துலலாம். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, வந்துட்டார், மாட்டிட்டார், இன்றைக்கி எப்படி அவருக்கு இந்த பூஜை பண்ணதை கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சு, வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சுண்டலை கொடுத்தது. அவர் வாங்கினார், வாங்கிட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த சுண்டல் கொடுத்த இந்த சகோதரி கூடிய விரைவில் ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படியா நீங்கள் கிருபை பாராட்டணும்னு ஒரு ஜெபம் அந்த அம்மாவுக்கு பண்ணார். கொஞ்ச நாளில் அந்த அம்மா ரட்சிப்புக்குள்ளே வந்துடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பூஜை பண்ண காரியத்தை வாங்கக்கூடாதுன்னு நான் நிற்கிறதா? இடம் எப்படியோ, எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க கற்றுக்கணும். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய வல்லவர். ஆமென். அப்போ இங்கே காரியம் என்ன, நான் ஆவியில் நான் சுத்திகரிக்கப்படணும்னா நான் என்ன பண்ணணும், நான் பிரிந்து வாழ கற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆமென். ஆதியாகமம் 20:6 பாருங்களேன், ஒரு இன்சிடெண்ட்டு. ஆதியாகமம் 20:6. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அபிரகாமுடைய மனைவி சாரால அபிமெலேக்கு, அவன் அந்த ராஜாவாக இருக்கிறான், அபிமெலேக்கு தூக்கிட்டு போயிட்டான். இவன் அழகாக இருக்காளேன்னு தூக்கிட்டு போனோடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கை பண்ணுறாரு. அவன் இன்னொருத்தனுடைய மனைவி நீ தூக்கிட்டு வந்தது தப்பு என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்போ அதை அவன் உணர்ந்து கொள்கிறவனாக இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் அவன் சகோதரின்னு என்கிட்ட சொன்னான், அதனால தான் நான் தூக்கிட்டு வந்தேனே ஒழிய
அவன் மனைவின்னு தெரிஞ்சுருந்தால் நான் தூக்கிட்டு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அபிமெலேக்கு சொல்கிறான். ஆண்டவர் அதுக்கு தான் பதில் சொல்கிறார், நீ செஞ்சது உத்தம இருதயத்தோடு செஞ்சேங்கிறது எனக்கு தெரியும். ஆமென். நீ அவன் சகோதரின்னு நினச்சி தான் நீ உத்தம இருதயத்தோடு தான் அவளை தூக்கிட்டு வந்தங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த பேக்ரவுண்டு உனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அது ஆபிரகாமோடைய அவன் மனைவியாக இருக்கிறான். ஆமென். அதனால் நீ அவனை விட்டுவிடு என்றபடியாக சொல்லுகிறார். ஆமென். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தேவன் நம்மளுடைய உள்ளத்தை பார்ப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஆமென். நீ ஒரு காரியத்தை நான் செய்கிற போது அவர்களிடத்திலிருந்து பிரிந்து இருக்க வேண்டும் என்கிற காரியத்தில் மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு இது இன்னொருத்தர் அந்த ஊழியக்காரர் இருக்கிற போது வேற ஒருத்தர் வந்திருந்தான்னு வச்சுக்க, அவர் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவர். இவர் என்ன இந்த ஊழியக்காரர் அங்கே படைச்சதை கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. காரியம் என்னங்கிறது தேவனுக்கு தான் தெரியும். அங்கே தேவன் சொல்கிறார், நீ உத்தம இருதயத்தோடு நீ செய்தாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்கிறார். நம்மளுடைய இருதயத்தை காண்கிற தேவன். ஆனால் காரியம் என்ன, என் ஆவியில் நான் சுத்திகரிக்கப்படணும்னா நான் பிரிந்து மற்றவர்களிடத்திலிருந்து உலகத்திலிருந்து பிரிஞ்சு இருக்கிற காரியத்தை நான் செய்கிற போது மட்டும்தான் ஆவியிலே நான் சுத்திகரிக்கப்பட முடியும். ஆமென். அடுத்ததா சரீரத்தில் சுத்திகரிப்பு. எபிரேயர் 10:22 பாருங்கள். எபிரேயர் 10:22 துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். ஆமென். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும். ஆமென். இங்கே ஜலங்கிறது தண்ணீரை மட்டும் குறிக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையும் குறிக்கிறதாக இருக்குது. எங்கே எபேசியர் 5:26 பாருங்கள். எபேசியர் 5:26. எபேசியர் 5:26 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஆமென். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா தண்ணீருங்கிறது தண்ணீரை மட்டுமல்ல, அது வேத வசனத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எங்கே? என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக்குவதற்கு. இன்னும் சொல்லப்போனால் யாத்திராகமம் 17:6 என்ன சொல்லுது? கண்மலையிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாகிய தண்ணீர். ஆமென். யாத்திராகமம் 17:6 கண்மலையில் மோசே அடிக்கிற போது தண்ணீர் வருகிறது. கண்மலை எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. அந்த தண்ணீர் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு. ஆமென். அப்போ அந்த கண்மலையாகிய கிறிஸ்துக்கிட்டேருந்து வருகிற வார்த்தை என்னை சுத்திகரிக்கும். நான் அதற்கு கீழ்ப்படுகிற போது அந்த வார்த்தை என்னை சுத்திகரிக்கும்படிக்க நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குற போது அது என்னை சுத்திகரிக்கும். அப்போ அந்த வார்த்தை என்ன, என்னை நோக்கி அந்த கண்மலையாக கிறிஸ்துவுக்கிட்டேருந்து வருகிற வார்த்தை என்னவோ அதை அதுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிற போது என் சரீரமும் தானே சுத்திகரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் யாத்ராகமம் 4:8. யாத்ராகமம் 4 இல்லை சாரி, யாக்கோப்பு 4:8 படிப்போம். யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். நம்ம சரீரத்தை சுத்தம் பண்ணுகிற காரியத்தில், நம்ம கையை சுத்தம் பண்ணணுங்கிற காரியத்தில் வேதம் என்ன சொல்லுது? தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நம்ம சேருகிற போது, தேவனிடத்தில் சேருங்கன்னா என்ன அர்த்தம்? எப்படி நான் போய் சேர்றது? ஆமென். அழகாக இப்போ அந்த 15 அன்னைக்கு பிரதர் மெசேஜ் கொடுத்தார். ஆமென். எங்கே தேவனுடைய காரியம் நடக்குதோ அங்கே நம்மளை போய் இணைச்சிக்கணும். ஹல்லேலூயா. அந்த காரியத்துக்கு நான் கை கொடுக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இது நம்மளை பரிசுத்தமாக்கும். ஆமென். எப்படிப்பட்ட காரியம் தானே நம்மளை பரிசுத்தமாக்குகிற ஒரு காரியமாக இருக்கும்.
தேவனிடத்தை சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஹல்லேலூயா. அப்போ என் சரீரத்தை சுத்தமாக்குகிறதற்கு காரியம் ஆண்டவரோட வார்த்தை மட்டுமல்ல, தேவனோட சேருகிற ஒரு காரியமும் அவசியம். தேவனோட சேருகிற காரியம்னா என்ன? தேவனோடு சேர்ந்து அவருடைய காரியத்தை செய்வது. ஆமென். நான் ஒரு காரியத்தை செஞ்சு தேவன் என்னோட சேர்ந்துக்கணும்னு இல்லை. ஆமென். நான் தேவனுடைய காரியம் எங்கே நடக்குதோ அதில் நான் போய் இணைஞ்சுக்கிறது. ஹல்லேலூயா. அதை செய்கிற போது தேவன் என்னை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். யோவான் 15:3 படிப்போம். யோவான் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வர வர அந்த கண்மலையிலிருந்து, அதை தாங்க வேதம் சொல்லுது, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, அந்த கண்மலையிலிருந்து வருகிற தண்ணீராகிய வார்த்தை, அதை நான் கேட்குற போது, அதற்கு கீழ்ப்படுகிற போது, அந்த உபதேசத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். ஆமென். நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். கடைசியாக 6, ஞானஸ்தானத்தின் வழியாக சுத்திகரிப்பு. யோவான் 13:10 பார்ப்போம். யோவான் 13:10. யோவான் 13:10 இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். ஆமென். முழுகினவன், ஆமென், ஞானஸ்தானம் எடுத்தவன், அவன் சுத்தமாக தான் இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பாவங்கள், ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 6:3, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பழைய பாவத்துக்கு நான் மரித்து போகிறவனாக இருக்கிறேன். ஞானஸ்தானத்தின் வழியாக பழைய பாவங்கள் எல்லாம் தானே என்னிடத்திலே கழுவப்படுகிறது. நான் பாவத்துக்கு மரித்தவனாக மாறுகிறேன். அதே போல் அதிலே ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷர் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதிருந்து அறிந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா. எப்போ? ஞானஸ்தானத்தின் வழியாக நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகிறது. நான் மரித்து போனவனாக, பாவத்துக்கு மரித்தவனாக இருந்து கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுகிறவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவன் இந்த நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறபடினாலே அவரை தரிசிக்கிற வண்ணமாக நான் தரிசிக்கணும்னா, அவர் எப்படி பரிசுத்தமாக உள்ளவராக இருந்தாரோ அந்த பரிசுத்தம் எனக்குள்ளாக தேவை. அப்போ அந்த பரிசுத்தத்துக்கு தேவைக்கு நான் எங்கெல்லாம், எந்தெந்த இடத்துலலாம், எப்படியெல்லாம் நான் பரிசுத்தமாக்கி கொள்ளணுமோ அதை ஒவ்வொரு நொடி பொழுதும் என் வாழ்க்கையில் அது என்னை கிராஸ் பண்ணுகிற போது எந்தெந்த காரியம் வருதோ அதிலெல்லாம் என்னை பரிசுத்தத்தில் நான் காத்துக்கொள்கிறவனாக இருக்கிற போது தான் அவர் வருகிற போது அவரை தரிசிக்கிறவனாக நான் இருப்பேன். ஆமென். அவன் காரியம் என்ன? முதலாவது ஆத்தும சுத்திகரிப்பு. எப்படி? சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல். ஆமென். கேட்டவைகளை விட்டு விலகாது இருக்குதல். இது மிக மிக முக்கியமானது. இது அநேகருக்கு சாத்தா உடனே, அதுக்கு தான் வேதம் சொல்லுது, சாத்தா அது விழுந்த உடனே அதை எடுத்து போடுகிறது. பறவைகள் குத்தி எடுத்துகிட்டு போகுது விதையை. ஹல்லேலூயா. எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? இது உனக்கு இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த வார்த்தை உனக்கு இல்லை. ஆமென். அப்படின்னாவே அந்த இடத்துல பறவை அந்த விதையை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். எனக்கு நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது, தேவன் என்னை கொண்டு உட்கார வச்சிருக்கிறார், இந்த வார்த்தை என் காதில் விழும்படியாக செஞ்சுருக்கிறார்னா அது எனக்கு தான். ஆமென். இல்லைன்னா அல்லது நான் வராமல் இருந்திருப்பேன், இல்லைன்னா அந்த வார்த்தை என் காதில் போகாமல் இருந்திருக்கும். ஆமென். அப்போ என்னென்ன காரியத்தில் நான் சுத்திகரிக்கப்படணுமோ எல்லாத்துலேயும் சுத்திகரிக்கப்படணும். ஆமென். ரெண்டாவது இருதய சுத்திகரிப்பு. அது எப்படி? விசுவாசத்தினாலே. அவிசுவாசம் இருதயத்தை மாசுபடுத்தும். ஆமென். விசுவாசத்தினாலே நான் இருதயத்தை நான் சுத்திகரிக்கிறவனாக இருக்கணும். மூன்றாவது காரியம் மனசாட்சி சுத்திகரிப்பு. அதை எப்படி சுத்திகரிக்கிறது? மனசாட்சியை ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, ஏழைகளுக்கு, மற்றவர்களுக்கு உதவுவதன் வழியாக என் மனசாட்சியை, பழைய வாழ்க்கை நான் மாறிடுச்சு பார்,
என்றபடியாக காமிக்கணும். ஆமென். அப்போ அது என் மனசாட்சி என்னை சுத்திகரிப்பதாக இருக்கிறது. அடுத்தது ஆவியிலே சுத்திகரிப்பு. ஆவியில் எப்படி சுத்திகரிக்க முடியும்? அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் உலக சடங்காச்சாரியங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் உலக காரியத்திலிருந்து நான் என்னை பிரித்து கொள்ளுகிற போது தான் என் ஆவியில், பரிசுத்த ஆவியில், எனக்குள்ளாக இருக்கிற ஆவியில் நான் பரிசுத்தமுள்ளவனாக இருக்க முடியும், சுத்திகரிக்கப்பட்ட ஒருவனாக நான் இருக்க முடியும். சரீர சுத்திகரிப்பு தண்ணீரினாலே, வசனத்தினாலே, கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த வசனத்தினாலே நான் என்னை சரீரத்தை சுத்திகரிக்கிறவனாக இருக்கணும். கடைசியாக ஞானஸ்நானத்தின் வழியாக சுத்திகரிப்பு, பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுவதினாலே, பாவ மனிதனை அடக்கம் பண்ணுவதப்படுவதனாலே. ஆமென். நான் என்னை முழுவதுமாக என்னை சுத்திகரிக்கிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் மீண்டுமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமாக இருக்கிற போது அவரை தரிசிக்கும்படியாக நான் எல்லா விதத்திலும் தானே என்னை சுத்திகரித்து கொண்டு தேவனுக்காக முன்பு நிற்க நான் ஆயத்தமாக இருக்கும்படிக்காய் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது மட்டுமல்ல, அதை கடைப்பிடிக்கிற போது தேவன் தாமே அவர் வருகையிலே நம்மளை அழைத்து கொள்கிறவராக இருப்பார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உம்மது எல்லையில்லா கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைப்படி எல்லாவற்றிலும் எல்லா நேரத்திலும் எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள, சுத்திகரித்து கொள்ள தேவ ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எடுக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.